இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. சிலையினால் இலங்கசத்த தேவனே தேவனாவான் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் ராமச்சந்திரனையே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக கொண்டாடுகிறார். உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அரக்கருகோனை செத்தனம் சேவகனார். மருவிய பெரிய கோவில் பகவானுடைய திருத்தலம், ராமனுடைய இடம். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து தன்னுடைய கோதண்டம் சார்கம் என்னும் வில்லில் ஆற்றலால் பெரும் கடலிலே அணை கட்டினான் ராமன். வில்லை கண்டு பயந்துதானே சமுத்திரராஜன் ஓடி வந்தார். கடல் அரசன் தன் மேலிலே பெருப்பெருத்த பாராங்கற்கள் மிதக்க அனுமதித்தார். அப்ப அந்த கோதண்டத்துக்குத்தான் ஏற்றம். செருவிலே அரக்கர் கோனை சிறந்த தர்மமான போரில் அரக்கர் கோனான ராவணனை கொன்னான். அதத்தனையும் கோதண்டத்துக்கே பெருமை. சிறுவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்தளத்தது என்று திருவங்கியாழ்வார் பாசுரம். என் முன்னே வந்தார், இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். மைவண்ணன் அருங்குஞ்சி குரல் பின் தாழ மகரம் சேர் குழ இருபாடு இறங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையார் இங்கே இருவராய் வந்தார். திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். நீண்ட சிலை வில்லை பற்றி கொண்டு ராமனும் லக்ஷ்மணனுமாக என் முன்னே வந்தான். என்னுடைய அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு ஆகிய அனைத்தையும் கவர்ந்தான். ராமன் பார்ப்பவர்கள் உள்ளத்தை கவருபவன். தன் வில்லின் ஆற்றலால் பெரும் அணை கட்டியவன். இலங்கேஸ்வரனையே முடித்தவன். அப்படிப்பட்ட ராமனை, கோதண்ட ராமனை பட்டாபிஷேக திருக்கோலத்தோடே இதோ சென்னையிலிருந்து செங்கல்பட்டு அங்கிருந்து திருக்கழுக்குன்றம் போகும் மார்க்கத்தில் உரகடம் கோதண்டராமர் கோயிலில் தரிசிக்கிறோம். இன்று நாம் மூலமூர்த்தியை தரிசிக்க போகிறோம். ஆச்சரியமான திருக்கோலம். அமர்ந்து கொண்டு எழுந்துருளி இருக்கிறார் ராமச்சந்திரன். தனது இடது திருவடியை மடித்துக் கொண்டிருக்கிறார். சீதை தன்னுடைய வலது திருவடியை மடித்து மேல் நோக்கி வைத்திருக்கிறார். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதகணம் தட்சிணம் குஞ்சயித்வா என்று வைகுந்தத்தில் பெருமான் எழுந்துருளி இருக்கிறான்கிறத பத்தின ஸ்லோகம் உண்டு. பகவான் இந்த இடத்தே 3 ராமர்களாக உள்ளார். சீதையோடு இருக்கிறபடியால் போகராமராக இருக்கிறார். ஞான முத்திரையோடு எழுந்துருளி இருக்கிறபடியால் யோகராமராக இருக்கிறார். காலை மடித்து உல்லாசமாக வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் வீரராமராக எழுந்துருளி இருக்கிறார். யோகம், வீரம், போகம் ஆகிய 3ம் ஒரு சேர விளங்கக்கூடிய இடம் ராமனுடைய ஆச்சரியமான திருமேனி. ராமனையும் சீதையும் லக்ஷ்மணனையும் இன்னும் நாம் சேவித்துக் கொண்டோம். பகவானுடைய திருமேனி சத்துவகுணத்தாலேயே ஆக்கப்பட்டது. ரஜோகுண தமோகுணத்தின் கலசல் இல்லை. ஆகவே எத்தனை நேரம் நாம் அந்த திருமேனியே தரிசித்துக் கொண்டிருந்தாலும் அது சலிப்பு ஏற்படுத்தாது. மற்றொன்று, நம் அனைத்து புலன்களையும் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். இதுவே அந்த திருமேனிக்குண்டான வைபவம். ஸ்ரீ பராசர பட்டர் சுபாஸ்ரயம் ஆசிரயாணி என்று கூறுகிறார். பெருமானுடைய திருமேனியே சுபமான ஆசிரியம். எல்லா அமங்கலங்களையும் போக்க வல்லது. அதுவன் ராமன் மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம், பவித்திரங்களுக்கெல்லாம் இருப்பிடம். அந்த ராமனை இன்று நாம் இவ்விடத்தில் தரிசித்துக் கொண்டோம். நம் பாக்கியமே. ஏற்கனவே விண்ணப்பம் செய்தபடி இத்திருக்கோயிலில் திருப்பணி நடந்து வருகிறபடியால் ஆறாரெல்லாம் இயலுமோ வந்து பெருமானை தரிசித்து திருப்பணியில் நம்மாலான உதவியை ஏற்றுக்கொண்டு செய்து ஊர் கூடி திருப்பணியை நன்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்று தேவஸ்தானத்தாருடைய சார்பில் அடியேன் விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன். சேவிக்க போகும்போதே பெருமான் நம்மை ஈர்க்கிறார். நம் பொறுப்பு பெருமானை பாதுகாப்பது. அர்ச்சாவதாரத்தில் கோயில்களில் பகவான் இருந்தால் நம்மிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். அவர் ஒன்றும் இதனால் தான் பெருமையடைய போவதில்லை. ஆனால் நம் கடமை கண்டிப்பாக பெருமானுக்கு நாம் பராமரிக்க உதவ வேண்டும். கோயில்களை நன்கு பராமரிக்க வேண்டும். மேற்கொண்டு ராமனிடத்தை செல்வோம். அயோத்தியா காண்டத்தில்
22வது சர்க்கம். இந்த சர்க்கத்தால் தெய்வத்தின் பிரபலமான தன்மை, தெய்வத்தின் சித்தந்தான் உலகத்தில் நடக்கும், நாம் தெய்வத்தால் ஆட்டுவிக்கப்பட்டே ஆடுகிறோம், ஆகவே எதை கண்டும் கலங்கி பயனில்லை என்று ராமன் கூறுகிறார். அததம் யதயாதீனம் சவிசேஷம் அமர்ஷிதம் ச ரோஷமிவ நாகேந்திரம் ரோஷ விஸ்பாரிதேக்ஷணம் ஆசாத்திய ராம சௌமித்ரன் சுகிருதம் பிராதரம் பிரியம் உவாச்சேதம் சதைர்யேன தாரயன் சத்வமாத்வமானு. அடிபட்ட பாம்பு போலே, மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கி விஷப்புகை கக்கும் பாம்பை போலே துடித்துக் கொண்டிருந்தான் இலக்குவன். அவனை பார்த்த ராமன், லக்ஷ்மணா நிதானப்படு, கோபப்பட்டு பயனில்லை, உபகிருத்தம் எதே தன்மே அபிஷேகார்த்தம் உத்தமம் சர்வம் நிவர்த்தய க்ஷிப்ரம் குரு காரியம் நிவர்யம் நேர் அவ்யயம். என்ன அழகான பேச்சு பாருங்க. ராமனை பத்தி நினைத்தாலே யாருக்குமே மெய் சிலிர்க்கும். இப்படி கூட ஒருத்தன் இருக்க முடியுமா? இத்தனை நேர்மையா, தர்ம சிந்தனையா, கலங்காத உள்ளமா, அத்தனை அன்பா, அனைத்துக்கும் அடையாளம் ராமன். கூறுகிறார், தர்மத்துக்காக ஏற்பாடு செய்தீர்கள், இளவரசி பட்டம் கட்ட வேண்டும், அது தர்மம். அந்த தர்ம காரியத்தை நடத்த ஹோமம் பண்ண போகிறோம், யாகம் பண்ண போகிறோம், அதற்காக இத்தனை சாமகிரிகள், இத்தனை பொருட்களையும் சேகரித்தீர்கள் அல்லவா? அதே போல காட்டுக்கு செல்ல போவது தர்மம். காட்டுக்கு போவதற்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ லக்ஷ்மணா அதை சேமித்துக் கொண்டு வாயேன், என்ன குறை? இந்த தர்மத்துக்கு பொருள் சேர்த்தால் அந்த தர்மத்துக்கு வேண்டிய பொருள் சேர்க்க கூடாதா? அப்போது கல்யாணமானால் பொருள் சேர்ப்போம், காட்டுக்கு போவதற்கா சேர்ப்போம்? சொல்லாதே. தர்மத்துக்கு பொருள் சேர்ப்போம். கல்யாணம் நடப்பதும் தர்மந்தான், காட்டுக்கு ஏறுவதும் தர்மந்தான். இந்த சமநிலை வந்தால்தான் லக்ஷ்மணா ஒருத்தன் மனிதன். அப்பதான் அவன் இறைவனை உணர்வுகிறான். அதை விடுத்து இது செய்தால்தான் நன்மை, அதல்ல என்று தர்மத்துக்குள் பாகுபாடு பார்க்க கூடாது. யஸ்யா மத் அபிஷேகார்த்தே மானசம் பரிதப்யதி மாதான சாயதான ஸ்யாத் சவிசங்கா ததா குரு. இப்போது நம் கடமை என்ன தெரியுமோ? நம்மால் ஒத்தொத்தருக்கும் ஏற்படுத்தும் மன வருத்தத்தை போக்க வேண்டும். யாரெல்லாம் வருத்தத்தோட கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சோகம் நம்மை மூழ்குகிறது என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் வருத்தத்தை போக்க போகிறேன். முதலில் தாயின் வருத்தம். அவள் நினைப்பது, நம்மோடு வளர்ந்திருந்து அன்பு செலுத்தி பட்டாபிஷேகத்தை பார்க்க காத்திருந்தோமே, அவனையா தவக்கோலத்தில் பார்ப்போம்? 14 ஆண்டுகள் ராமனை எப்படி பிரிந்திருப்போம்? இதுதான் அவள் மனத்தை சூழ்ந்திருக்கும் கவலை. இதோ முதலில் ஆசுவாசப்படுத்துகிறேன், 14 ஆண்டுகளை சீக்கிரமாக முடித்து வருகிறேன். உன் தனையன் நல்ல தர்ம காரியத்துக்கு போயிருக்கிறான் என்று புரிந்து கொள். உனக்கும் தர்மம் என் பின்னால் வருவது அல்ல. உன் கைப்பிடித்த மணவாளனான தயரதன் இருக்கும் போது என் பின்னே வரக்கூடாது. உன் தர்மத்தையும் நோக்குவாய், என் தர்மத்தையும் செய்ய அனுமதிப்பாய். தாயே, தர்ம மாதாவாக இரு என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறேன். அடுத்தது, பரலோக பயாதீதா நிர்பயோஸ்து பிதாமவ சத்யா சத்யாபிசந்தஸ்ச நித்தியம் சத்யபராக்கிரம. என் தந்தைக்கு இருக்கும் நடுக்கம், நாம் ஒருவேளை பொய்யனாகி போகுமோ, ஆகையால் நாம் நரகத்துக்கு போக நேருமோ என்று தந்தை நடுங்கி கொண்டிருக்கிறார். இல்லை, நீர் பொய்யனாக மாட்டீர், நரகத்துக்கு போக மாட்டீர் என்ன அவருக்கு ஏற்பட்ட கவலையை நாம் போக்க வேண்டும். முதலில் கௌசல்யா கவலையை தீர்க்க வேண்டும், அடுத்து தசரதனின் கவலையை தீர்க்க வேண்டும். ஒன்னுனாக ராமன் கூறுகிறார். இதுல ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? இவர்கள் ஒத்தொத்தருடைய கவலையை தீர்க்க வேண்டுமானால் அது இயலாது. இவர் சொன்னபடி கேட்டால் அவருக்கு திருப்தி இல்லை, அவர் சொன்னபடி கேட்டால் இவளுக்கு திருப்தி ஏற்படாது. ஆகவே ரெண்டில் ஒருத்தரத்தான் திருப்திப்படுத்த முடியும் என்று நாம் முடிவுக்கு வருவோம். ஆனா அந்த முடிவுக்கு ராமன் வரவே இல்லை. இருவரையும் திருப்திப்படுத்த முடியும். ஏனெனில் தயரதனை திருப்திப்படுத்தலாம், பொய் வாக்கியம் ஆகாது, உன் சொல்படி நான் கேட்பேன். அப்படி என்றால் காட்டுக்கு போக வேண்டும். போனால் கௌசல்யா துக்கப்படுவாள், அவளை திருப்தி செய்ய முடியாது என்று நினைப்போம். அல்ல, நான் காட்டுக்கு போவது சரிதான் கௌசல்யக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஆகவே இந்த முயற்சி நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும். சடக்கென முடிவெடுப்பது இயலாது. உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் உள்ளனர், புத்தி பலதரப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாகத்தான் யோசிப்பார்கள். அது அத்தனை நம்ம பாதிக்கும். நமக்கு தோணும், நம் எண்ணப்படி எல்லாரும் புரிந்து கொண்டு விட்டால் தேவலையே, இது ஒத்தத்திற்கும் விருப்பம். என் நினைவுக்கு தகுந்தபடி கணவன் நடந்துட்டா பரவாயில்ல, கணவன் நினைவுப்படி மனைவி, மனைவி நினைப்படி பிள்ளை நடந்துட்டால்னா, நடந்துட்டா நாம இந்த லோகத்திலே பார்க்க மாட்டோம். அது இந்த லோகமாகவே இருக்காது. இந்த லோகத்துல ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், யாரும் எதிர்க்கத்தான் போகிறார்கள். இப்படித்தான் மக்கள் இருப்பார்கள்.
அதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கைக்கே இனிப்பு கூட்டுகிறது. அதை விடுத்து எல்லாரும் நன்றாக இருந்திருந்தால் என்றால் நானும் ஒரு நாள் தெய்வமானால் என்று சொல்றா போலதான். அது அப்படி அல்ல. தெய்வம் தெய்வம், நாம் மனிதன். ஆகவே சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரவர்களுடைய மனோபாவம், அவரவர்களுடைய வளர்ந்த சூழ்நிலை, அதுக்கு தகுந்தான பேச போறார்கள். ஆகவே இது கண்டு நாம கோபப்படணும்னு நினைத்தால் வாழ்க்கையில கோபமே தான் பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒருத்தர் ஒண்ணு பேசுகிறார்னு சொன்னால் அவர் இயல்பு, இதனால் நான் பாதிக்கப்பட போவதில்லை. இதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஒருத்தர் பேசுறாருனாலே நான் ஏன் பாதிக்கப்படணும்? என்னை பாதிக்கும் திறன் கடவுளுக்கு தான் உண்டு. அவர் என்னை பார்த்து கோவப்பட போறதில்லை. மற்ற யார் கோபத்தை பத்தி நான் கவலைப்பட போறதில்லை. அவர் கோபப்படட்டுமே, எடுத்து பேசுவோம். பேசினாலே கோபம், பேசினாலே சண்டை, இந்த மனப்பான்மை முதல்ல நம்ம விட்டுடும். எனக்கு எடுத்து பேச ஆரம்பிக்கச்சேவே இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இப்ப யார் உலகத்துல பிறந்ததே தான் பிடிக்கல, வாழறதே தான் பிடிக்கல. பிடிக்கலேங்கிறதுல வாழ்க்கையை முடித்து விட முடியாது. யாரும் எடுத்துரைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். யாருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆகவேதான் கௌசல்யா, நீ பேசு, உனக்கு என்ன தோணுகிறதோ சொல், நான் தர்மத்தை எடுத்து கூறுகிறேன். ஆனா முடிவில் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா கவலை? கடைசியிலே உரத்த குரலில் பேசுபவர் முடிவு தான் நிற்கும். இது நினைக்கிறோம் அல்லவா? ராமன் அப்படி சொல்லவில்லை. தர்மத்தின் முடிவு தான் நிற்கும். நாம் எத்தனை பேசினாலும் தர்மத்துக்கு எதிரில்லாமல் தான் பேச வேண்டும். வாதம் அப்படித்தான் இருக்க வேண்டும். மூணாவது சொல்றார், கைகைக்கு திருப்தி செய்ய வேண்டாமா? கௌசல்யே, உனக்கு திருப்தி செய்கிறேன். கைகைக்கு திருப்தி, எங்காவது ராமன் காட்டுக்கு போகாமல் இருப்பனோ, தன் பிள்ளைக்கு பட்டம் இல்லாமல் போகுமோ என்று துடிக்கிறாள். நான் காட்டுக்கேகி விட்டால் அவளும் திருப்திப்படுவாள். அனைவரும் திருப்தி அடைய போகிறார்களே, எனக்கே திருப்தி. ரிஷிகளிடத்தில் உபதேசம் செய்ய பெறப் போகிறேன், அனைவருக்கும் திருப்தி. கஷ்யதைவேன சௌமித்ரே யோத்தும் உற்சகத்தே புமான் யஸ்யனு கிரகணம் கிஞ்சித் கர்மணோத்யன்ன அன்ன கர்மணஹ அன்னன்ன திருஷ்யதே சுகதுக்கே பயக்ரோதோ லாபாலாபோ பவாபவோ யஸ்ய கிஞ்சித் ததா பூதம் நனு தெய்வஸ்ய கர்ம யத். தெய்வத்தின் சக்தி, தெய்வத்தின் ஆணைதான் உலகில் நிலைக்கும். ஒருத்தன் நீ நினைப்பதற்காகவோ தாய் நினைப்பதற்காகவோ நடக்காது. அது இன்பமோ துன்பமோ பயமோ கோபமோ வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அனைத்தும் தெய்வத்தின் அதீனத்தில் தான் நடக்கிறது. அந்த தெய்வத்தோட போராட போகிறாயா இலக்குவா? உன்னால் இயலாது. அது என்ன நினைக்கிறதோ அந்த சங்கல்பம் தான் நிறைவேறும். நம் முயற்சியா உள்ளது. அவன் கையில் இருக்கும் வெறும் பொம்மைகள் போல் நாம். அவன் சூத்திரதாரி. ராமன் இதை கூறுகிறார். ஆனால் இது பெரும் சர்ச்சையை கிளப்பிவிடும். ஏனெனில் அப்ப நாம படுற கஷ்டத்துக்கெல்லாம் தெய்வமா காரணம்? ராமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், தெய்வத்தினால் தான் அனைத்தும் நடத்துகிறது என்று. ஏபிரேவ கடை சர்வைகி அபிஷேச்சன சம்பிருதைகி மம லக்ஷ்மண தாபஸ்யே விரதஸ்நானம் பவிஷ்யதி. எனக்கு முடிசூட்டுவதற்காக நீராடத் தொடங்கினேன். அதை விட உயர்ந்த நீராட்டம் காட்டுக்கு போவதற்கு செய்ய வேண்டும். அதற்கு தயாராகிவிட்டேன். இதே குடங்களை கொண்டு, எந்த குடத்தை கொண்டு நன்னீராட்டி முடிசூடுவீர்களோ அந்த குடத்தை கொண்டே சடைமுடி புனிய போகிறேன். ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா. நாடா காடா இரண்டில் எது விருப்பம் என்று கேட்டால் அறிவை வளர்த்து கொள்ள பயன்படும், பண்பை வளர்த்து கொடுக்கும் காடு எனக்கு உகந்தது என்றுதான் லக்ஷ்மணா கூறுவேன். ந லக்ஷ்மணாஸ்மின் மம ராஜ்ய விக்னே மாதா யவியஸ்ய அபிசங்கிதவ்யா தெய்வாபிபன்னான பிதா கதஞ்சித் ஜானாசி தெய்வம் ஹி யதா பிரபாவம். தெய்வத்தின் சக்தியை தெரிந்து கொள். நம் மனிதர்கள் அதற்கு முன்னால் எரி போன்றவர்கள், தவறாக நினைக்காதே என்று ராமன் கூறினான். தெய்வத்தினால் தான் அனைத்தும் நடைபெறுகிறதா? நம் முயற்சி ஏதும் இல்லையா? நாம் முயல வேண்டுமா? அல்லது பெருமான் ஆட்டுவிக்கிறானா நாம் ஆடுகிறோமா? முக்கியமான விசாரம். காத்திருந்து கேட்போம். தற்போது உரகடத்தில் இருக்கும் கோதண்டராமசுவாமி ஆலயத்திடத்திலிருந்து பெருமானிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு அடுத்த திருக்கோயிலை அடைவோம். ஒரு அறிவிப்பு.